ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிற? வாழ்க்கையில் என்னைக்கும் இதே மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்க போகிறோமோ? வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறோமோ? எல்லாமே நமக்கு எதிராக அமைஞ்சிக்கிட்டு இருக்கே, நம்ம வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க போகிறோமோ? நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வருமா வராதா? நம்ம என்னைக்கும் சந்தோஷமாக இருப்போமா மாட்டோமா? இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் உன் மனசுக்குள்ள என்னைக்கும் எழுந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த இரவு நேரத்தில் நீ படுக்கும்போது 1000 கேள்விகள் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீ என்கிட்டே சொல்வ, எனக்கு இரவு நேரத்தில் படுத்தாதான் 1000 கேள்விகள் மனசுக்குள்ள உதயமே ஆகுது. அது வரைக்கும் அந்த கேள்வி எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. இரவு நேரத்தில் தான் என் வாழ்க்கையை நினைக்கும் போது பயமாக இருக்குது. சுற்றி என்னுடைய பிள்ளைங்க படுத்திருக்கும்போது அந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி கரை சேர்ப்பேங்கிற எண்ணமே என்ன மிகப்பெரிய அளவில் பயத்தை உண்டாக்குது. காரணம், என்கிட்ட சாயி பணம் இல்லை சாயி, அதுதான் சாயி என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதுன்னு நீ என்றைக்கும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமாம்மா, உங்ககிட்ட இப்போது பெரிய அளவில் பணம் இல்லை, சாப்பிட்ற, உன்னுடைய வேலையை பார்க்குற, பிள்ளைங்களை படிக்க வைக்கிற, நீ சேர்க்கறதுக்கான வழிகளே இல்லை. உன்னை அதிகமாக செலவு செய்கிற ஆளும் கிடையாது. ஆனால் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் உன்னுடைய பயம். இந்த அத்தனை பயத்தையும் போக்க ஒரு வழியை நான் உனக்கு சொல்லட்டா? கேட்பியா? கேட்டா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்காகவோ இல்லை நீ இதை வச்சு நம்பணுங்கிறதுக்காகவோ கிடையாது. நீ எந்த அளவுக்கு லக்ஷ்மியையும் குபேரனையும் வணங்குறியோ அந்த அளவு உனக்கு சகலமும் கிடைக்கும். புரிஞ்சுதா? லக்ஷ்மி குபேரனை வணங்குறதுக்கு ஆரம்பி. வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் நீ அந்த குபேர லக்ஷ்மி மந்திரத்தை உச்சரி. நீ உச்சரிக்க உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 பிரகாசமான ஒரு விஷயம் உனக்கு துவங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேணா நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் உனக்கு செய்யாமல் இருக்கலாம். புரிஞ்சிச்சா? நிச்சயமாக கூடிய சீக்கிரமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடனில் இருந்தோ, மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தோ, மிகப்பெரிய பாரத்தில் இருந்தோ கண்டிப்பாக உங்களை நீக்கி வெளியே கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்துக்காக அதிகமாக கஷ்டப்படுறீங்கள்ல, அந்த கஷ்டமெல்லாம் போய் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ, இல்லை பூஜை செய்யும் போதோ, இல்லை இரவு நேரத்தில் தூங்கும் போதோ 3 முறை, 7 முறை, 12 முறை, 24 முறை, 48 முறை, 27 முறை, 108 முறை இந்த ஒரு வரிசையில் நீங்கள் சொல்லலாம். இப்போது நான் சொல்ல போகிற மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்வேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்வேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்வேஸ்வராய நமக. இப்படி இந்த மந்திரத்தை 3 முறை நீங்கள் சொன்னீங்க, இல்லை 48 முறை, 27 முறை, 108 முறை இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது நிகழும். நம்பிக்கையோட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நமக்கு நிச்சயமாக நம்ம நினச்சது நடக்குங்கிற நம்பிக்கையில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய முறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் நின்றுட்டீங்க. நீங்கள் எப்போ எல்லாம் தோற்று போகிறீங்களோ, எந்த நிமிஷமெல்லாம் வாழ்க்கையாக இதுன்னு யோசிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம்
உங்களுக்கு பிடிச்சமான தெய்வத்துடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு மந்திரம் தெரியலனா எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமோ அதை சொல்லி நமக நமகன்னு சொல்லுங்க. நீயே துணைன்னு சொல்லுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். தைரியமாக இருங்க. காலம் முழுக்க வாழ்க்கையில் என்றைக்கும் நீங்கள் தோற்று போயிடாமல் பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வந்த இந்த பிள்ளைங்களுக்கு, என்னை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் துணையாக இருப்பேன். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக உன்னை உன் கூட இருக்கிறவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்களே வியந்து பார்க்குற மாதிரியான நிறைய சுப விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். சில விஷயத்த நீ கையாள வேண்டியது மிகவும் முக்கியம். அந்த வகையில் இப்போ உன் வாழ்க்கையில் நீ துவண்டு போயிருக்கையில இந்த நிமிஷத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா இந்த நிமிஷத்துக்காகத்தான், அதாவது நிறைய பேர் உனக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது வந்து உனக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் உனக்கு இப்போதானே நல்ல நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் உன்னை விட்டு பிரிகிறாங்க, சில பேர் உனக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லித்தராங்க, சில பேர் அவங்க யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. எத்தனையோ விஷயம் இருக்குல்ல. இந்த நாளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. என்னைக்கு உபயோகமாக இருக்கும். நிறைய 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 நல்ல விஷயம் நடக்க போகுது. காலம் முழுக்க நீ தேடிட்டு இருக்க விஷயம், கிடைக்காதுன்னு நினச்ச விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. நீ தோற்று போயிட்டேன்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் நீ சிரித்து சந்தோஷமாக இருக்க போகிற. இன்னைக்கு நீ அழுகிற அப்படிங்கிறதுக்காக நாளைக்கும் நீ அழுதுகிட்டே இருப்ப அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயமாக தெய்வம் நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்ய. என்னைக்கும் இந்த சாயை நம்பி கைப்பிடிக்கிறவங்க என்னைக்கும் தோற்று போகிறது சரித்திரம் இல்லை. நிறைய பேர் சொல்லலாம், சாயவா நான் நம்பினேன் ஆனால் தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கையில் இருக்கிறத இழந்துட்டேன்னு. பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாய் எப்பேற்பட்ட தெய்வங்கிறது தெரியும். சில சமயத்தில் நீ சோகமாக ஒரு இடத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உன்னுடைய முன் வந்து நிற்பேனே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தங்கமே? இதுதான். புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேங்கிறது? என்னைக்குமே என்னைக்குமே உனக்கு துணையாக நான் இருப்பேன். எப்பயும் கூடவே இருப்பேன். இந்த சைனன் ஓம் சாய்ராம்.